6வது தலைப்பு தீர்க்க தரிசனம், இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். 850 வருஷங்களுக்கு முன்னால இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம். 2வது தலைப்பு காபிரியேல் தூதன் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை மரியாளுக்கு அறிவித்தல், அது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு யோசேப்புக்கு சொப்பனம் மூலமாக காபிரியேல் தூதன் இயேசுவின் பிறப்பை அறிவித்தல். இது 3 பகுதிகளிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரைக்கும். இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். ஏசாயாவில் யூதாவின் ராஜாக்கள் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்று பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 12 கோத்திரம் 11 கோத்திரமாக ஒன்று, யூதா கோத்திரமாக ஒன்று சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு ரெகபயாமுடைய நாட்களில் பிரிந்து விட்டது. இப்போ யூதாவுடைய ராஜாக்கள் 4 ராஜாக்கள் வர்றாங்க. உசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா, இந்த 4 கிங்ஸ். இந்த 4 ராஜாக்களுடைய காலத்தில் இந்த ஒரே தீர்க்கதரிசி தான் இருக்கிறார். இப்போ இந்த 4 ராஜ்யபாரத்திலேயும் உசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா, இந்த 4 ராஜாக்களுடைய பீரியட்லேயும் ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக பரலோகத்தின் காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அதுல 3வது ராஜா ஆகாஷ் என்பவர். அந்த ஆகாஷுடைய நாட்கள்ல பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. பக்கத்து நாடாகிய சீரியா தேசத்திலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை, சண்டை. அதுல அவன் பயந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி, நீ அந்த 2 கொள்ளிக்கட்டைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம் அப்படி சொல்ற. என்ன இருந்தாலும் ராஜாக்களுக்கு எந்த நேரத்தில் ஆட்சி போயிடும், எப்போ எதிரி வந்து நம்ம தாக்குவான் என்ற ஒரு அச்சம் எல்லா ராஜாக்களுக்கும் இருக்கும். இந்த ஆகாஷுடைய நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் என்றால், அவர் தீர்க்கதரிசி வருகிறார். இவனுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதற்காக 2 பேர் வர்றாங்க. 4ஆம் வசனம், சீரியர் எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக தூர ஆலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் இதை நெருக்கி நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாளின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த 2 புகைக்கிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேச்சினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். சொல்றேன், நீ பயப்படாத. ஏசாயா சொல்ற. 2 பேர் வரானுங்க ஆட்சியை கவுக்கிறதுக்கு. எப்பவுமே கிறிஸ்துனுடைய பிறப்பு எப்பொழுதும் அரசியலில சம்பந்தப்பட்டது என்பதை யாரும் மறக்க கூடாது. கிறிஸ்துனுடைய பிறப்புக்கும் பாலிடிக்ஸுக்கும் எப்பொழுதுமே சம்பந்தம் உண்டு. அவரை கவுக்கணும் பார்க்கிறான். கவுக்கும் போது கர்த்தர் சொல்றார், நீ ஒன்றும் பயப்படாத. சீரியாவினுடைய தலைநகரம் தமஸ்குவின் தலை ரேத்சின். இன்னும் 65 வருஷத்துல எப்ராஹிம் ஒரு ஜனமாயிராதபடி போம். எப்ராஹிமின் தலை சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். அதனால நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். அதை மனசுல வைங்க. விசுவாசிக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்றார், சரி ஆகாஷே பயப்படாத, கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்திலிருந்து ஆகிலும் வானத்தில் ஆகிலும் உண்டாகும்படி கேட்டுக்கொள். உடனே ஆகாஷ் ரொம்ப பயந்து போய், நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். அப்போ ஏசாயா சொல்ற, அதெல்லாம் நீ பயந்தையோ பயப்படலையோ, விசுவாசி. சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, பயப்பட மாட்டேன், விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகளை கண்டு எதிர்ப்புகளை கண்டு பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராய் என்ன சதிகள் நேரிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன், விசுவாசிப்பேன். தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார். என்ன? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. என்ன சொல்றாரு? கல்யாணமாகாத ஒரு பெண் கர்ப்பவதி ஆவாள். என்னடா இது ஆச்சரியமா இருக்குதே. நீ அடையாளத்தை கேள்னா கேட்க மாட்டேன்னு சொல்ற ஆகாஷ்.
நல்ல கவனி, கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண் கரு உண்டாகும் வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ விசுவாசி, உனக்கு எது நடக்காது, இது முடியாது என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ, இயேசுவினுடைய பெயரால் நீ விசுவாசிக்கும் பொழுது ஆகாததும் கூடும், நடக்காததும் நடக்கும், எதிர்பாராதது நடக்கும். நீ முடியாது அவ்வளவுதான் என்று முடிவுக்கு வந்து விடக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். சொல்ற ஆகாஷ் ஜாக்கிரதை, நீ கத்தெடுத்துற ஒரு அடையாளத்தை கேட்டுனா கேட்க மாட்டேன்ற. ஆனா நான் சொல்றேன், ஏசாயா சொல்றார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். இம்மானுவேல் என்று சொன்னால் காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவ்வளவுதான். ஏசாயா சொல்லிட்ட சொல்லி ஒரு 650 வருஷம் ஒன்னும் நடக்கல. ஆகாஷ் செத்துட்டான், அதுக்கப்புறம் வந்து எசேக்கியா ராஜா செத்தான், அதுக்கப்புறம் வந்து சிதேக்கியா ராஜா செத்தான், அதுக்கப்புறம் சிதேக்கியா ராஜாவினுடைய தம்பிகள் வந்தாங்க, அவங்களெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி எடுத்துட்டு போய் பாபிலோன்ல ஈராக் ராஜா கொண்டு போய் வச்சுட்டான். முடிஞ்சு போச்சு, செதஞ்சு போச்சு. 650 வருஷம். ஏசாயா 650 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். ஏன் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார் கேட்டா, ஆடு மாடுகள் அங்க அதிகமாக இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்கிறார் ஆகாஷ். ஆகாஷ் நம்பினார், தீர்க்க தரிசனம் நிறைவேறல, அவரும் செத்துட்டார். அதுக்கப்புறம் எசேக்கியா வந்தார், அதுக்கப்புறம் மனாசே வந்தார், அதுக்கப்புறம் சிதேக்கியா வருகிறார், அதுக்கப்புறம் இன்னொரு அவங்க தம்பி வர்றான், எல்லாரும் செத்து போயிடுறாங்க. தீர்க்க தரிசனம் சாகாது. இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசினாரானால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நான் 3 காரியம் சொன்ன தலைப்பு. 1 தீர்க்க தரிசனம், 2வது தலைப்பு என்னது? காபிரியல் தூதன் மரியாள் வீட்டுக்குள்ளே சென்றது. 3வது தலைப்பு என்ன? யோசேப்புக்கு காபிரியல் தூதன் சொப்பனத்தில் அறிவித்தது கிறிஸ்துவினுடைய பிறப்பு. 3 தலைப்பு. ஃபர்ஸ்ட் தலைப்பு தான் இப்ப நான் இருக்கிறேன். என்னது? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கள் கடவுள் உங்களுக்கு சொல்லுவாரானால், ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல வந்து நின்று விட்டால் அது அப்படியே நிறைவேறும். நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 9 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்த சொப்பனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சொல்லுமா? கர்த்தர் காட்சி தந்தால் அது நிறைவேறும், சொப்பனம் கொடுத்தால் அது நிறைவேறும், தீர்க்க தரிசனம் பேசினால் அது நிறைவேறும். அல்லேலூயா. சொல்றாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இதெல்லாம் முடிஞ்சது 100, 200, 300, 400, 500 வருஷங்களானது. 500 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எத்தனையாவது தலைமுறையோ, அதுக்கப்புறம் உள்ள ஒரு தலைமுறையில யாரோ ஒரு பிள்ளை எனக்கு பிறக்க போகுதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. புரியுமா? புரியாது. ஆகாசுக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போகாது. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாது. கர்த்தர் பேசும் வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில். சொல்லுங்க, ஆண்டவரே நீ பேசுகிற தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26-35 வரைக்கும் வாசி. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற பெயருள்ள ஒரு புருஷனுக்கு கல்யாணம் ஆனவ கிடையாது, கல்யாணத்துக்காக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிப்பெண். இந்த கன்னிப்பெண் வீட்டில் இருக்கும்போது தேவதூதன் உள்ள போகிறான், காபிரியேல். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், காபிரியேல் தூதன் கடவுளிடத்திலிருந்து நல்ல செய்தியை கொண்டு வந்து அறிவிக்கிறவன் காபிரியேல் தூதன். மீகாவேல் தூதன் மனிதர்களாகிய நமக்கு பாதுகாப்புக்காக போராடுகிற தூதன் மீகாவேல். 2 பிரதான தூதர்கள் உண்டு, 2 ஆர்ச் ஏஞ்சல் சொல்லுவாங்க. ஒன்று காபிரியேல், இன்னொன்று மீகாவேல். காபிரியேல் தூதன்
தேவனிடத்திலிருந்து நமக்கு நல்ல செய்தி கொண்டு வருகிறவர். அப்ப தீர்க்க தரிசனம். இரண்டாவது, தூதன் அறிவிக்கிறது. தூதன் இந்த கன்னிகையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, ஹேல் மேரி. இன்றைக்கு கத்தோலிக்க தேவாலயங்களில் போனீங்களா ஹேல் மேரின்னு போட்டிருப்பாங்க. பெதவசில போட மாட்டாங்க. மரியே வாழ்க என்று போட்டிருப்பாங்க. பெதவசில போட மாட்டாங்க. ஹேல் மேரி, மரியாளே நீ வாழ்க. ஏனென்றால் ஹேல் என்று சொல்லும் போது அதற்கு சரியான வார்த்தை காஹிரோ, கிரேக்க பதம். சியர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிரேக்க மொழியில காஹிரோ அப்படின்னா சியர்ஸ், பி கிளாட், மகிழ்ச்சியாயிரு, கிருபை பெற்றவளே வாழ்க. காஹிரோ அப்படி சொன்னா வாழ்க, வாழ்த்துக்கள். கர்த்தர் உடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே சொல்லி முடிக்கிறான். முடிச்ச உடனே அடுத்த வார்த்தை பாருங்க. கண்டு, இந்த வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, ஒரு கன்னிப்பெண் இருக்கிறதான வீட்டுக்குள்ளாக இறை தூதன் ஒரு உள்ளே செல்கிறான், காபிரியல் தூதன். அவளுக்கு புரிந்து விட்டது. நேரடிய காட்சி. பெண்கள் சகோதரிகள் நேரடியா போய் வீட்டில் தேவதூதனை சந்திக்கிறதை விட மனிதர்களை, சகோதரிகளை தான் தேவதூதன் சந்தித்திருக்கார். ஏன்? காரணம் என்னன்றா, முதலாவது சந்தித்தது சர்மமாகிய பிசாசு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நேரடியா தேவதூதன் தான் அவன் சந்திக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், கண்களை மூடி கையை வைத்து சகோதரிகள் சொல்லுங்க, இயேசுவே மரியாளை வீட்டிலே சந்தித்த காபிரியல் தூதனை போல் என் வீட்டிலே என்னை சந்தியும். கிறிஸ்து பிறப்பு நாளில் மன்றாடி கேட்கிறேன், என்னை சந்தியும் ஆண்டவரே. பரலோக செய்தியை காபிரியல் தூதன் மூலமாக மரியாளுக்கு சொன்னது போல எனக்கு தாரும் ஆண்டவரே. அவள் உடனே இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்கி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதே மரியாளே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். அடுத்த வார்த்தை, இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். அங்க என்ன சொன்னாங்க? ஏசாயாவுல இம்மானுவேல். சரியா? லூக்காவுல தூதன் சொல்லுகிறான். அங்க தீர்க்கதரிசி சொன்னான். தூதன் என்ன சொல்றான்? காபிரியல் தூதன், உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும், இயேசு என்று பெயரிடுவாயா. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். ஆகாஷ் ராஜா உட்கார்ந்து கொண்டிருக்கிறது தாவீதின் சிங்காசனத்திலே தான். அவனது ஆட்சியை வேறு யாராகிலும் கைப்பற்றி விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறான். 650 வருடங்களுக்கு பிறகு காபிரியல் தூதன் நேரடியாக மனுக்குலத்திலே இருக்கிறதான ஒரு பெண்ணிடத்திலே வந்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதினுடைய சிங்காசனம் யாரால அழிக்க முடியாது. யாருக்கு கொடுப்பார்? இயேசுவுக்கு கொடுப்பார். ராஜாவாக சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. காரணம் என்னவென்று கேட்டால் ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், குட் கவர்னன்ஸ் shall be upon his shoulder. அவர் ராஜாவாக இருப்பார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் புருஷன் அறியனே. தேவதூதன் அவருக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் ஏழிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள. நல்லா கவனிக்க வேண்டும். எனக்கு கல்யாணமே ஆகலையே. கல்யாணம் ஆகாவிட்டால் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏசாயாவுக்கு சொன்ன வசனம், உனக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஒரு குமாரனை கொடுக்க போகிறார். 650 வருஷத்துக்கு அப்புறம் தேவதூதன் நேரா உள்ள போய் நின்று வாழ்த்து சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் விசுவாசிகள் எல்லாரும் கவனிக்க வேண்டும்.
650 வருஷத்துக்கு முன்பதாக இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதே, அது யோசேப்பு மரியாளுடைய நாட்களிலே வருகிறது. இல்லையா சொல்லுமா? தேவதூதன் நேரடியாக வருகிறார். அது யோவானுடைய பிறப்பை பற்றியும் மரியாளுக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் சான்றாக சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? தேவர் ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். இயேசு உருவாகிறதற்கு தேவ ஆவியானவருடைய ஒரு நிழல் தேவைப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய இதயத்திலே இயேசு உருவாவதற்கு ஆவியானுடைய நிழல் தேவைப்படுகிறது. கர்த்தரை பார்த்து கேட்போம், இயேசுவே ஆவியானுடைய நிழல் என் மீது நிழலிடட்டும். யோசேப்புக்கு கனவு மூலமாக கர்த்தர் பேசுகிறார். மத்தேயு 1 அதிகாரம் 20-23. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ஆகாசுக்கு சொன்னது இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, மரியாளுக்கு சொன்னது இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்புக்கு சொல்லுகிறது இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளுக்கு நேரடியா காட்சி, யோசேப்புக்கு கனவுல காட்சி. ஆண்கள் எப்பவுமே கனவு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பெண்கள் எல்லாரும் நேரடி காட்சியிலே தேவ தூதனை தரிசிப்பார்கள். புரியுதா சகோதரிகள்? கேட்டீங்களா? சகோதரிகள் எல்லாரும் தேவ தூதனை நேரடியாக காண்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் தான் சகோதரிகள். மத்தேயு 1:22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நல்லா கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது. இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிற நான் ஒரு பாஸ்டராக அல்லது மேய்ப்பராக மாத்திரமல்ல, ஒரு அப்போஸ்தலனாக நிற்கிறேன். மூன்றாவது சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு ப்ராஃபட்டாகவும் நான் பேசுகிறேன், தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நம்முடைய சபையில் நடந்திருக்கிறது, அப்படியே நடந்திருக்கிறது, போகிற இடத்திலெல்லாம் நடக்கிறது. I'm standing before you as a prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசியாக உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வசனங்களை நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன். இதுதான் நம்ம ஏசாயா 7 அதிகாரத்துல படித்தது. இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் ஏசாயாவின் மூலமாக. இரண்டாவது, காபிரியேல் தூதன் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை மரியாளுக்கு நேரடியாய் போய் அறிவித்தல். மூன்றாவது, அதே காபிரியேல் தூதன் யோசேப்புக்கு கனவிலே இயேசுவின் பிறப்பை அறிவித்தல். தூதன் நேரடியாய் செல்லுதல், தூதன் சொப்பனத்தில் அறிவித்தல். எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதை கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.